பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றது. இந்த தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் மகாபந்தன் கூட்டணி படுதோல்வியடைந்துள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. இந்நிலையில்தான் ராகுல் காந்தி பீகார் தேர்தல் தோல்வி குறித்து முதல் முறையாக கருத்து தெரிவித்துள்ளார். அதில் பீகாரில் இந்த முடிவு உண்மையிலேயே ஆச்சரியமளிக்கிறது. தொடக்கத்தில் இருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை என கூறியுள்ளார். பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் இதில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மாறாக எப்படியாவது வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று போராடிய எதிர்க்கட்சிகள் படுதோல்வியடைந்துள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. கடந்த தேர்தலில் 19 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி தற்போது ஒற்றை இலக்கத்திற்கு சரிந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மோசடி செய்து வென்றதாக கருத்து தெரிவித்து வருகின்றனர். தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி பாஜக வென்றதாக காங்கிரஸ் உட்பட பல கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பீகார் சட்டசபை தேர்தல் குறித்து ராகுல் காந்தி தனது கருத்தை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இது பற்றி அவர் கூறியுள்ளதாவது: பீகாரில் மகா கூட்டணி மீது நம்பிக்கை வைத்த லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், பீகாரில் இந்த முடிவு உண்மையிலேயே ஆச்சரியமளிக்கிறது. தொடக்கத்தில் இருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியவில்லை என்று கூறியுள்ளார். இந்த போராட்டமானது அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கானது. காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இந்த முடிவை ஆழமாக மதிப்பாய்வு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்ற தேவையான முயற்சிகளை இன்னும் திறம்பட செய்யும் என்று கூறியுள்ளார்.